இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு 2 மணி நேரம் டைலாக்ஸ் மட்டும் தான் கேட்கிறோம். அந்த 2 மணி நேரம் டைலாக்ங்கிறது அதோட ப்ராசஸ், டிஸ்கஷன், ஷூட் டைமிங் இருக்குல்ல. நீங்க ரொம்ப நாள் அதுக்குள்ள டிராவல் ஆனதுக்கு அப்புறம், அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி எல்ஜிபிடி பத்தி உங்களுக்கு இருந்த பார்வை, இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? என்ன உள்ளக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது? கண்டிப்பா சேஞ்சஸ் வந்திருக்குங்க. ஏன்னா முன்னாடில இருந்தே நான் வந்து ஆக்சுவலா ஐ எம் நாட் ஹோமோஃபோபிக். நான் ஹோமோஃபோபிக் இல்ல. நான் வந்து ஒரு அலை தான். ஒரு எல்ஜிபிடிக்கு அலை தான். அலைனா அதாவது அவங்கள சப்போர்ட் பண்றவங்க. இப்போ அவங்கள வந்து வேற விதமா பாக்குறது, இல்லாட்டி அவங்க வந்து லைக் ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்பெஷல்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அது வேற ஒரு இது. என்ன சொல்றது, இப்போ ஈவன் நம்ம ரோட்ல நடந்து போகும்போது கூட நிறைய பேர் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட வந்து நம்ம கிட்ட பேசும்போது சில பேர் ரொம்ப இது பண்ணிப்பாங்க. நான் வந்து நின்று பேசுவேங்க. லைக் நான் முன்னாடி இருந்து அப்படிதான், என்னமோ தெரியல, அவங்கள வேறையா பார்த்தது இல்லை நான். ஸோ அவங்க கிட்ட பேசுவேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன், தம்பி அப்படிலாம் சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மனநிலை அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனால் புரிதல் அப்படிங்கறது பார்க்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் மூலமாகவும் அப்புறம் இதுல மாலினி ஜீவரத்னம் அவங்க வந்துட்டு இதுல ஒரு கன்சல்டன்டா இருந்திருக்காங்க த்ரூ அவுட். இதோட ஸ்கிரிப்டிங்லயும் நாங்க ரீடிங் செஷன் எல்லாம் வைக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனம் பேசும்போது இது இந்த வார்த்தையை தவிர்க்கலாம், இது வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்தும் இல்லாட்டி காயப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது ஓகே, இதுக்கு இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கா. ஏன்னா இந்த சொசைட்டி அவங்கள அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அவங்கள என்ன சொல்றது, ஒரு புல்லிங் மாதிரி பண்ணிடுறாங்க சொசைட்டி.